இன்றைக்கி வீக்கெண்ட். ஆனால் வந்து ஃப்ரைடேவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வீக்கெண்டில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து காலையில் எந்திரிச்சதும் லேட்டு தான். தான் சாட்டர்டே தானே, கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எந்திரிச்சேன். ஆனால் வந்து 9 o'clock மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அதனால் எந்திரிச்சு கொஞ்சம் ப்ரீ-ப்ரெப் ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து குக்கிங்கே பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு அப்புறம் தட்டைப்பயிரும் முள்ளங்கியும் போட்டு ஒரு கிரேவி. எங்கள் அம்மா இதை செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் பொரியல், அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாழைக்காய் பொரியலும் எக்ஸ்ட்ராவாக பண்ணியாச்சு. சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் காய்கறியே அந்தளவுக்கு பிடிக்காது. ஏதாச்சும் கொடுத்தாங்கனாலே இருந்துட்டு வேணாம், எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு 1த்துக்கு 2 3 காய்கறிகள் வந்துட்டு ஒரு நாளில் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஏதோ நமக்கு வந்து அந்த ஏஜ் ஆகும்போது தான் வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தோணுது, ஒன்றோ தெரியல. அந்த டைம் வந்து பெருசாக எதை பற்றி கவலைப்பட மாட்டோம். என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுவோம். ஈவன் சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு அந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து இப்போ வர வர வந்து ஹெல்த் இஷ்யூஸும் வந்து கூடயே சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணுது. அப்போ வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாகணும். அப்போ தான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸை கழட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது. எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இன் மை கிச்சன்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு இது வந்து பாதி வேலை வந்து கம்மி பண்ணிடுது. நான் இதில் எல்லாத்தையும் போட்டு நான் ப்ரெஷர் குக்கிங் மோடில் போட்டேன்னா அது பாட்டு ஸ்டீம் ஆகிட்ருக்கும். வெஜிடபிள்ஸும் பொரியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் இதில் வச்சுருவேன். அது பாட்டு ஸ்டீம் ஆகிட்ருக்கும். நான் அதுக்குள்ளே வந்து மற்ற வேலை ஏதாச்சும் இருந்ததுன்னா முடிச்சுட்டு வந்துடுவேன் அதுக்குள்ளே. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மிச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். வீக்கெண்டும் வேலை செய்ய சொல்கிறாங்கங்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வீக்கெண்டுனாச்சும் இருந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம். ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நிறையா போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சாட்டர்டேவும் ஒர்க் பண்ணணும், சண்டேவும் ஒர்க் பண்ணணும். அப்படியே என்னோடய குக்கிங் வேலையும் அப்படியே சைடு பை சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 3 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லாக் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டோம். இப்படி தான் எனக்கு இன்றைக்கி டே போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி டே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.